Hello students, welcome to Nilas Max. இப்போ நம்ம 11th standard mathematicsல coming public exam March 2024. ஸோ இதுக்கு உண்டான மேக்ஸில் வந்து 5 மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் நம்ம சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அண்ட் தென் அட் த சேம் டைம் கொஞ்சம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ரிப்பீட்டட் சம்ஸ் அதுவுமே இதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸை விட 11th மேக்ஸ் வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து வாஸ்ட்டு சிலபஸ். இதுதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் இல்லையா. ஸோ இதே பார்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு 12th வந்து அதுக்குண்டான பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லா சம்ஸும் நீங்கள் பார்க்குறது பெஸ்ட்டு. ரொம்ப முக்கியமாக செகண்ட் வால்யூம், ஸோ டிஃப்ரென்ஷியேஷனு, இன்டகிரேஷனு, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா இருந்தால் தான் 12th மார்க்ஸும் உங்களால் பண்ண முடியும். பட் எனிவே நீங்கள் எல்லாமே இது வரலையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவுட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மினிமம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்குண்டான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் மேலே ஒரு 5 to 7 அப்படின்னும் போது ஸோ அது நம்மளோட ஓன் எஃபர்ட் தான். நம்ம என்ன தான் சொன்னோம்னாலும் இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தா தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் எக்ஸாமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்டாலும் ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா பேஸ்டு அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸாக எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எப்போவுமே எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா சம்ஸ் வந்து சம்டைம்ஸ் டஃப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னா டஃப்னா என்ன மீனிங்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் அதுவுமே வந்து வெரி ஈஸியாக டேரக்ட் கொஸ்டின்ஸாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி நம்ம 12th தான் சென்டம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 11th மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது வந்து வெரி ஈஸி. பட் அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இது வரலையும் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத விட இந்த ஹோல் இயர் படித்ததை இப்போ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரிப்பீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க சென்டம் எய்ம் பண்ணுறவங்க. அண்ட் தென் இன்னும் படிக்கலை, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறோம், எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதில் இருக்க பிடிஎஃப்பை எடுத்து வச்சு எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதில் என்ன அப்படிங்கிறத ரெட்டில் அன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் லீவ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், சம்ஸ் வந்து ரொம்ப நிறைய கிடையாது. ஸோ பாருங்கள் சாப்டர் 1ல் இவ்வளோ தான். ஸோ 5 மார்க்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் 2 and 3 மார்க்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 1 மார்க்ஸில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 20க்கு ஒரு 15 அட்டன் பண்ணினாலும் இதில் ஒரு 10 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். மேக்ஸை பொறுத்தவரையிலையும் 11th மார்க்ஸு வெரி அதாவது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். எப்படின்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு 5 மார்க்ஸ் அதையே வச்சே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே பாஸ் ஆகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஒரு 40+ ஒரு 50+ எடுத்து ஒரு மினிமம் லெவலுக்கு நம்ம வந்து வரணும். அண்ட் தென் 60 above அண்ட் above எய்ம் பண்ணுறவங்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிஃபைடாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரி நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் என்னென்ன பேசிஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். புக்கை எடுத்து வச்சு சம்ஸை கரெக்டாக ரெஃபர் பண்ணி என்ன சொல்கிறோமோ அதை நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ ரிப்பீட்டடு. ஸோ இதுலேயுமே நான் லாஸ்ட்டு 2 and 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனிவே இப்போ பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் 1.2. ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக நம்ம வென் டயக்ராம் வச்சுமே போடலாம். நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் உண்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 1.13. ஸோ இந்த டிவிசிபிள் அண்ட் மல்டிப்ளிசிட்டி இருக்குது இல்லையா, எக்ஸாம்பிளில் வரும். அண்ட் தென் எக்ஸசைஸில் நான் இது உங்களுக்கு நான் ரெட்டில் அன்லைன் பண்ணலை, பட் டிக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கிறதே சம்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். இந்த சம்ஸை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலை பார்க்கல அப்படின்னா நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. இதை விட வந்து ஷார்ட்டன் பண்ணி நம்ம இன்னமும் கொடுக்க முடியாது கொஸ்டின்ஸு. இதுவே ஈஸியாக வந்தது, ஆனால் ஷூராக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நல்ல மார்க்கு 7 கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் எல்லா சம்ஸை பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு டஃபர் அப்படின்னும் போதும் நம்ம அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.29 and 30. 29 வந்து பார்த்திங்கன்னா f.g g.f கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 1.3ல் 10th சம் வெரி இம்பார்ட்டன்ட். தென் 1.30 அதாவது பைஜெக்ஷன் இருபுற சார்பு. இதே பேஸ் பண்ணி 2 சம்மு 12 and 19. இந்த சம்ஸ் வந்து 5 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதில் எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்
1.23 2 and 2 4 இந்த 3 சம்ஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராபப்ளி 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க்ஸில் தான் இதை கேட்பாங்க. பட் சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 2 சம்மை பார்த்துக்கோங்க. 1.22 and 2.3 சேம் டைம் 2.4 நல்லா பார்த்துக்கோ. ஸோ இது எக்ஸைஸில் 1.5ல் பார்த்தீங்கன்னா 1.3ல் 6 7 8 இதை பேஸ் பண்ணி எக்ஸைஸ் சம்ஸு. அண்ட் தென் எக்ஸைஸ் 1.3ல் ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் வெரி ஈஸி, இதுவுமே அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5 1.9 அண்ட் தென் எக்ஸைஸ் 1.1ல் 6th சம். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸு. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சம்ஸ் வரலையுமாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் பெட்டராக மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன சம்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டரில் ஸோ இதில் நிறைய சம்ஸ் இருக்குது. வாஸ்ட்டு சாப்டர் இல்லையா? ஸோ இதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இதனோட ஆக்சுவலி 5 மார்க்ஸு இதில் தான் கேட்குறாங்க. இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும்தான். 2.8 அண்ட் தென் 2.12 லாகு அண்ட் தென் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸு அண்ட் தென் லாக். இந்த 3 எக்ஸசைஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பட் சம்டைம்ஸ் இன்டீரியராக இருந்தும் கேட்குறாங்க. பட் எனிவே ஃபஸ்ட்டு இந்த 3 எக்ஸசைசஸ் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது என்னென்னா எக்ஸாம்பிள் 2.24 அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி 2.8ல் வந்து 3 சம்ஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாகில் பார்த்தீங்கன்னா 2.36ம் 37ம் அண்ட் தென் இந்த எக்ஸசைஸில் வந்து 7th சம் மட்டும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 2.12 எக்ஸசைஸ், அதாவது லாக் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 3 6 7 and 8 முடிஞ்ச வரையும் லாகில் வந்து நீங்கள் எல்லா சம்ஸும் பார்க்குறது பெட்டர். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த 5 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை லாக் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின், அப்படி இல்லைனாலும் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் கொஷின்ஸ் வந்துடும். அதனால் லாக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.3ல் 6th சம், இது வந்து 4th சம்மு. ஸோ 4 and 6 கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 2.4ல் 4 and 7 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சிமிலர் டைப்பு நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனு 2.9 கம்பல்சரி இதில் வந்து ஒரு கொஷின். பட் மோஸ்ட்லி இதில் எல்லாமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது தான். ஈஸி தான். 4 ஃபார்முலாஸ் என்ன மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் தான் இங்கே. ஸோ இதே வந்து நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இதே நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2.9ல் வந்து எல்லா கொஸ்டின்ஸும், அதில் 1 மட்டும் என்னென்னா 2 மார்க் கொஸ்டினுங்கனால அதை நான் விட்டுட்டேன். அதையும் சேர்த்துட்டு நீங்கள் 12 கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்பிள்ஸ் 3 சம். ஸோ இந்த 3 எக்ஸசைசஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு 5 மார்க்ஸு கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th சாப்டர் பார்க்கலாம். ஆக்சுவலாக 3rd and 4th வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா 3rd சாப்டர் வந்து ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் பெரிய சாப்டர், அதில் நிறைய கொஸ்டின்ஸ், அதில் நம்ம லிமிட்டடாக தான் எடுக்க போகிறோம். இங்கே 5th சாப்டரில் வந்து ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஜஸ்ட் டு கெட் பாஸ். ஸோ ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது அதுக்காக நம்ம சென்டம் எடுக்கிறவங்க கொஸ்டின்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைனா நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஆல்ரெடி. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். இதில் பாருங்கள் 5th சாப்டரில் வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நான். இதில் 2 and 3 மார்க்ஸ் நிறைய இருக்குது, 5 மார்க்ஸுமே இன்னும் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.4ல் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் 5th சாப்டரில் அப்படின்னா இந்த கியூப் ரூட் சம் தான். ஸோ 5.4ல் வந்து 3rd சம்மு வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. அண்ட் தென் எக்ஸாம்பிளில் வந்து 5.24 and 5.25. சரி, 2 சம்லேருந்து ஒரு சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த 5.25 அண்ட் இந்த எக்ஸசைஸ் சம்மு மோஸ்ட்லி இந்த 2 சம்லேருந்து ஒரு சம்மு. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி கியூப் ரூட் ஆஃப் ரூட் 65 ஒரு சம் வரும். அண்ட் தென் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 2 4 and 8 இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.2ல் வந்து செகண்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்னோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஆட் அண்ட் ஈவன் சொல்லிவிட்டு ஸோ A1 and A2 6 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த தியரம் முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. ஸோ 5th சாப்டரில் ரொம்ப லிமிட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னமும் நிறைய சம்ஸ் இருக்குது, நம்ம அதை நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம்.
சரி, நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெரிய சாப்டரு. இதுலேருந்து சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சம்ஸ் தான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இம்பார்ட்டண்ட்டும் கூட. இதை படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மற்ற சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ இதில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் தியரம்ஸ், எல்லா தியரமே. ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நேப்பியர் வெரி இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்குறாங்க. தென் சைனுமே கேட்டுட்ருக்காங்க. கொசைன் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, கொசைன் ஃபார்முலா அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் வீழல் சூத்திரம். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 3.3ல் இந்த 4 and 6 இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்னென்னா இந்த 4th சம் தான். எக்ஸசைஸ் 3.3ல் இந்த 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்னு. அண்ட் தென் 6th கொஷினை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல் 25th சம், tan theta is equal to k into tan phi. ஸோ இதுலேருந்து சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் 5. ஸோ இந்த சம் ரிப்பீட்டடாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 3.4ல் கொஷின் நம்பர் 25. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5ல் கொஷின் நம்பர் 6, 7 and 11. இதில் இந்த 6th சம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.5ல் 6th சம் வெரி இம்பார்ட்டன்ட். 1 + tan a into 1 + tan b, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற சம்மு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.7ல் 4th சம். இதில் ஃபர்ஸ்ட் சம்மு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு கேட்குற ஈக்குவல் டு π/2 a + b + c ஈக்குவல் டு π/2 180 வச்சுமே கேட்பாங்க, ட்ரையாங்கிள் வச்சு. அந்த சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.41 வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 3.58. ஸோ இந்த 4.1 அந்த 4.1 மாடல் அண்ட் தென் இந்த மாடலில் இன்னும் 2 சம் எடுத்துக்கோங்க. என்னென்னா 3.39, அதே நான் விட்டுருக்கேன். 3.39 அண்ட் 40. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, நீங்கள் மோஸ்ட்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 40. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3.58 மாடலில் இந்த சம். ஸோ ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட சம்ஸு. ஸோ இது வரலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண சான்சஸ் இருக்குது 3rd சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிறதுக்கு வெரி ஈஸி, வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸு என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கொஷின் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதாவது கணித தொகுத்தறிதல் கொஷின் வந்தாலே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு 4 மார்க்ஸ் அளவு வர்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு மட்டும் நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு 3 to 4 மார்க்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஸ்டெப்ஸை மட்டுமாச்சும் எழுதி வைங்க. பட் ஸ்டெப்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அப்ளை பண்ணி எழுதணும். என்னுக்கு கே, என்னுக்கு k+1, வேறு n is present, k and k+1 நீங்கள் எடுத்து LHS எடுத்து RHS முடிஞ்சால் நீங்கள் கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா ஆன்சர் எடுத்து எழுதுனீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 மார்க்ஸ் வரலையும் உங்களுக்கு. ஸோ கொஷினை பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸு. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்ததுனாலே என்ன சம்மன் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு சம்மு கூட என்னென்னு கூட தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதல் பொறுத்தவரையிலையும் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஆல் சம்ஸ் எதையுமே வந்து நம்ம லீவ் அவுட் பண்ணக்கூடாது. என்னென்ன மாடல்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இதில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு வெரி ஈஸி தான். இது நம்ம பார்க்க விட்டுற வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு n ஃபேக்டோரியல் வேல்யூஸ் தெரியும் அப்படின்னு, காரணிய பெருக்கம் n ஃபேக்டோரியலுக்கு ஃபார்முலாஸ் தெரியும்னாலே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி போடுற மாதிரி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நிறைய. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4.16, 17, 18 அண்ட் 20, 21, 23 அண்ட் 24 வரலையும். ஸோ இதில் வந்து இந்த 2, 3 இருக்குது இல்லையா, வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1ல் கொஷின் நம்பர் 14, 15, 16 இது வரையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் NCR வேல்யூஸ், அதாவது n ஃபேக்டோரியலுக்கு NNR வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 2, 3 மாடலில் இந்த லாஸ்ட் கொஷின், அதாவது கொஷின் நம்பர் 16. இது புக் எடுத்து வச்சு நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சம் எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.25, 26, 27. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4.30 அண்ட் 35. ஸோ இந்த 3 சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ட்ஸ் வச்சு வர சம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்கள் 4.30 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி உயிரெழுத்துக்கள், ஸோ அதாவது உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வரும் வகையில் வராத வகையில், ஸோ வவல்ஸ் வந்து ஒன்றா வர மாதிரி வராத மாதிரி. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த மாடலில் வர சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஸோ இதில் 30 அண்ட் 35 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.2ல் கொஷின் நம்பர் 1, 2, 4, 16, 18 அண்ட் 9 ஆல்சோ, கொஷின் நம்பர் 9 ஆல்சோ. இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். 9 வந்து மிசிசிப்பி.
ஸோ இதை வச்சு எத்தனை வரிசை மாற்றங்கள் பெர்மிட்டேஷன் எத்தனை, அந்த கொஷின் நம்பர் 4 சிம்பிள் அண்ட் ஆர்டிக்கிள் சக்ஸஸ் இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அதனால் இதை லீவ் அவுட் பண்ண வேணாம், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 16 அண்ட் கொஷின் நம்பர் 18 கார்டன் அண்ட் கொஷின் நம்பர் அது ஃபன்னி. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் சேர்வுகள் பார்த்தோம்னா, ஸோ என்சிஆர் இது பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த 4 2 ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஃபார்முலா தான், ஈஸியாக தான் இருக்கும். இந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 2 and 3 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம். 4 1 3 6 and 3 7 and 3 1 ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 3 2 and 3. ஸோ இந்த 3 2 3 3 இது எல்லாமே வந்து ஸோ பர்மியூட்டேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த 4 4 4 6 4 7 and 5 0. ஸோ எல்லாமே என்சிஆர் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் என்சிஆர் அண்ட் என்பிஆர் இந்த ரிலேஷன், அதாவது ரேஷியோ வச்சு வர சம் வந்து இம்பார்ட்டன்ட். 4.50 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே பேஸ் பண்ணி எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு சம் வரும் பாருங்கள். ஸோ என்னோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 4.3ல் கொஷின் நம்பர் 1 2 3. ஸோ இதில் 1 2 3 11 21 and 25 கொஷின் நம்பர் 5மே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் இந்த லாஸ்ட் சம் இருக்குது இல்லையா, கொஷின் நம்பர் 25 இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த 21 ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு எத்தனை எழுத்துச்சரங்களை எத்தனை காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சம்ம. கொஷின் நம்பர் 25 ஸோ பலகோணத்தில் எத்தனை பக்கங்கள் மூலை விட்டங்கள் 90. ஸோ கொஷின் நம்பர் 25 இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும், அந்த சம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. 4.30 ஆக்சுவலாக 60 4.60. ஸோ அந்த சம்மை நீங்கள் எடுத்துக்கோங்க. 4.60 கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ எக்ஸசைஸில் வந்து இது லாஸ்ட்டு சம்மு கொஷின் நம்பர் 25. ஸோ 4th சாப்டரில் சம்ஸ் கொஞ்சம் நிறைய. ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான். ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நம்ம நிறைய இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஃபார்முலா வச்சுட்டு ஈஸியாக எல்லாமே கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th சாப்டர் பார்க்கலாம், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நீங்கள் சின்ன கிளாஸில் பார்த்தது தான். இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் வரும் உங்களுக்கு சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் வேறு. இரட்டை நேர்கோடுகள், அதாவது செப்பரேட் இக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. கம்பைன்ட் இக்குவேஷன்லேருந்து செப்பரேட் இக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு கம்பைன்ட் இக்குவேஷன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸாக வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின் என்ன அப்படி எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இந்த 6.4 எக்ஸசைஸ் தான். ஒரு கொஷின் மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்பிள்னால் இந்த எக்ஸாம்பிள் 6.38 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் மாடலில் நீங்கள் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லு 6.4 ஃபுல்லு. அண்ட் தென் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இணை, அதாவது பேரலலாக இருக்கணும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அண்ட் தென் ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலாஸ் இடைப்பட்ட கோணம், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸில் என்ன கொஷின் கொடுத்தாலும் நம்ம போடலாம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த 4th சம் tan inverse of 5 வேல்யூ ஷோ பண்ணுறது. அண்ட் கொஷின் நம்பர் 8 and 9 இது வந்து உங்களுக்கு தெரியும். 8h² = 9ab நிறைய கேட்குற சமயம் இந்த 2 சம்மும். ஸோ இதெல்லாம் வந்து 6th சாப்டரை நம்ம வந்து லீவ் அவுட் பண்ண வேணாம். ஏன்னா இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான், எல்லாமே சிமிலர் டைப் தான். இந்த கொஷின் நம்பர் 11 இந்த 12 13 14 எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கேவோட வேல்யூ ஜஸ்ட் இது வந்து இரட்டை நேர்கோடுகளை குறிப்பதற்கான நிபந்தனை, அந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி =0 போட்டு அதை கொண்டு வருவீங்க. ABC + 2FGH - AF² - BG² - CH² = 0 அதை கொண்டு வந்து போட்டு அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். வெரி ஈஸி தான். அதனால் இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6.8 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 இது 2 and 3 மார்க்ஸில் நிறைய கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 8 வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இந்த மாடலில் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். அதாவது நேர்கோட்டிற்கு ஆதியிலேருந்து வரையப்படும் செங்குத்து கோட்டின் நீளம். ஸோ 12 யூனிட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸச்சுன்னு ஆங்கிள் வேல்யூமே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் லைன் ஈக்குவேஷன் என்ன, வெரி இம்பார்ட்டண்ட். x cos α + y sin α = p வச்சு நம்ம போடுறது இல்லையா, வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.8 6.9. ஸோ இதில் வந்து 8 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் கொஷின் நம்பர் 9 வந்து கொலீனியர் ஒரு கோட்டமை புள்ளிகள், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 6.11 ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தான். அதாவது ஆக்சுவலாக தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 300ல் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் 6.7க்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அதுலேருந்தே தான் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் தென்
11 and 6.16. 6.16 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸைசம் பார்த்தோம்ல அதனோட மாடல். அண்ட் தென் 6.7 எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இக்குவேஷன் தான். 6.19 and 6.20. ஸோ இது வந்து ஈஸியாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து 6th சாப்டரில் இந்த 6.2 எக்ஸசைஸ் தான். இந்த 6.20 செங்குத்து வடிவிற்கு மாற்றுக. இதுவுமே பப்ளிக் எக்ஸாமில் ஒரு முறை கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் சம். ஸோ 6th சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே 5 மார்க்ஸ் பேசிஸ். இதில் 2 and 3 மார்க்ஸுமே கவர் ஆகிடுச்சு. ஒரு சில சாப்டரில் தான் நம்மளுக்கு கவர் ஆகலை. 4th சாப்டர்லேயும் கவர் ஆகிடுச்சு. செகண்ட் சாப்டர்லாம் இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கவர் ஆகலை. ஸோ எனிவே இப்போ இது ஆக்சுவலி இதில் நான் கொடுத்துருக்குற சம்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம சாப்டர் நம்பர் 7லேருந்து சாப்டர் நம்பர் 12 வரலையும் இருக்க சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.